ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வறுபட்டுடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பாக வறுத்துடலாம். அடுத்து திராட்சை கொஞ்சம் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி போட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசியை வடிகட்டிடலாம். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நாள் நல்லா கிண்டிடலாம். சர்க்கரை நல்லா உருகுனதும் வடிகட்டின ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். பீட்ரூட்டும் ஜவ்வரிசியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்ச்சின பால் 2 கப் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நாள் கொதிச்சதுன்னா கலர் மாறிடும். நம்மளுடைய பீட்ரூட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.